இதில் ஈரோடு கிழக்கில் அவங்க பெற்ற வாக்குகள் 2026 தேர்தலெல்லாம் எதிரொலிக்காது. அது எதிர்க்கக்கூடாதுன்னு அவன் கழிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் வயிற்றால போகுது. அதனால சார் அந்த ரீசன் என்ன? சீமான் மேல பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் சொல்றான் லெஸ் இன்பார்ம்டு. பாஜகவும் அதிமுகவும் போட்டியிடாததுனால தான் சீமானுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ? அப்போ திமுகவும் 56 இருந்து திமுகவும் 74 பேர் இருக்க. அப்ப நீ சீமானை மட்டுமே பார்த்து வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் சொல்லுவியா? அப்ப சீமானுக்கு உளுந்த ஓட்டுல பங்கு கேட்கறதுக்கு செல்லூர் ராஜுக்கு உரிமை கிடையாது, ஜெயக்குமாருக்கு உரிமை கிடையாது, எடப்பாடிக்கு உரிமை கிடையாது. நான் சொல்றேன், நீங்க பலகீனம் ஆயிட்டீங்க. சீமான் தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தின மாதிரி உங்களையும் உங்க ஓட்டுல ஒரு 25% பலகீனப்படுத்துவார். அதிமுக ரெட்டையில ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட ஜாதிகள் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த ஓட்டை சீமான் தமிழ்நாட்டில் பெரிய அளவுல தட்டி தூக்குவாரு. ஈரோடு கிழக்கிலே தட்டி தூக்கிட்டாரு. எடப்பாடியை மீறி தான் அந்த ஓட்டு சீமானுக்கு வந்திருக்கு. திமுக அண்ணா திமுக கூட்டணி தான், அங்க பெரியார மையமா வச்சு கூட்டணி தான் வச்சாங்க. அந்த கூட்டணியை மீறி தான் சீமான் 15 எடுத்திருக்காருன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லா 15 எடுப்பாரு. அதுவும் அதிகார பலத்தை மீறி இந்த 15 எடுத்திருப்பாருன்னா 3ல் 1 கூடி 20% சிம்பிளா தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துருவாரு. மீண்டும் இப்போ சொல்றேன், 15% தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு ஆளுங்கட்சி பணபலத்தையும் அதிகாரத்தையும் எடுத்த ஓட்டு. நிச்சயமா கழிஞ்ச இடத்து ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 6% எடுத்த சீமான் 8% போனது மாதிரி இப்போ 15% எடுத்த சீமான் கண்டிப்பா 1/3 உறுதியா கூடும். 20% தெளிவா தமிழக அளவில் போயிடுவார். விளம்பர வெளிச்சம் தேடக்கூடிய சாதாரண ஜீவிகள் விஜய சீமான நாளைக்கு ஏற்றுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஜானாரகிசாமி அதற்கான வேலையை செய்திருவாரு. இதனால இந்த 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 பதர்களை பற்றி பேசாதீங்க, விடுங்க. அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. சார், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியே வந்துருச்சு. கடந்த 2023 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 10,827 வாக்குகள் நாம் தமிழர் பெற்றிருந்தாங்க. தற்போது அதை விட கூடுதலாக 13,324 வாக்குகள் பெற்று 24,151 வாக்குகளை பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட 2 மடங்குக்கும் மேல் வாக்குகளை அதிகரிச்சிருக்காங்க. இந்த இரட்டிப்பு வாக்கு விகிதம் நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையுது? அதாவது கழிஞ்ச முறை 6% ஓட்டு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பெற்றாங்க. அதிலிருந்து ஒரு 1/3 ஓட்டு உயர்ந்து 3ல் 1 ஓட்டு உயர்ந்து 8% வாக்கு பெற்றாங்க. இப்போ 15% வாக்கு ஈரோடு கிழக்கில் பெற்றிருக்காங்க. கண்டிப்பாக 20% வாக்கு குறையாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க சீமான் 2026 பெறுவார். இப்போ இந்த ஓட்டு இடைத்தேர்தல் அதிமுக இல்லை, பாஜக இல்லை, அதனால் பெற்றதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இதோட ரிஃப்ளெக்ஷன் ஹோல் தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். இது ஆட்சி அதிகாரத்தோட திமுக 74 எடுத்ததுனால அது திமுக டாப்பாக போகிறாங்க. நான் வெள்ளாள கவுண்டர்லாம் கன்சால்டேட் ஆகுறாங்க. பட் இடைத்தேர்தல் எடுத்த 74 பொது தேர்தலில் எடுக்க முடியாது. பொது தேர்தலில் 50, 55 மிஞ்சி போனால் 55 இந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க எடுக்க முடியும். அல்லது ஒரு 60 கூட எடுத்துடலாம். அது 74லாம் எடுக்க முடியாது. அப்போது அங்கேருந்து சிதறி வரக்கூடிய வாக்குகளும் சீமானுக்கு தான் தமிழகம் முழுவதும் சிதறி வரும். ஈரோடு கிழக்கில் 6% கழிஞ்ச முறை எடுத்த சீமான் பொது தேர்தலில் 8.3 எடுத்துட்டாரு. ஒரு 2.3% வாக்கு 2% வாக்காவது கூடிட்டார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி 3% வாக்கு குறைஞ்சார். அப்போ களத்துக்கே வராத எடப்பாடி பழனிசாமி அடுத்த முறை தமிழ்நாடு ஃபுல்லாக கீழே போவார். ஐயா எடப்பாடி பழனிசாமியே அவர்களே, மதிப்புக்குரியவரே, முன்னாள் முதல்வரே, இந்நாள் எதிர்கட்சி தலைவரே, சாதுரியமிக்க அரசியல் சாணக்கியரே, நீங்கள் களத்துக்குள்ளே வராததுனால நான் வெள்ளாள கவுண்டர்லாம் உங்களை மேலோட நம்பிக்கை அப்படியே இழந்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக அவங்க காஸ்ட் நியூட்ரல் இசைவேளாளர் இசைவேளாளர் மு.க. ஸ்டாலின் பக்கம் போயிட்டாங்க. உங்கள் வெள்ளாள கவுண்டர்கள் உங்களுக்கு ஓரளவு விசுவாசமாக நின்னாங்க. சீமானை வளர்த்து விடுறது வெள்ளாள கவுண்டர் அரசியலுக்கு ஆபத்துனால ஓரளவு இளைஞர்கள் தான் ஓட்டு போட்டாங்க, மற்றவங்க ஓட்டு போடலை. ஆனால் இந்த சூழ்நிலையில் நீங்கள் நிற்காதது அவமானம்னு அவங்களே பேசுகிறாங்க. இதனால் 234 தொகுதியிலையும் விக்கிரவாண்டியில் நீங்கள் நிற்காததும் ஈரோடு கிழக்கில் நிற்காததும் உங்கள் வாக்கு வங்கி 20 கடுமையாக சீமானால் பாதிக்குமையா? 100% பாதிக்குமையா? இதுதான் அரசியல் கான்செப்ட், இதுதான் மக்கள் முடிவு, இதுதான் மக்கள் உணர்வு. இப்படி தான் கமலஹாசன் பாதிக்கப்பட்டார், தினகரனும் பாதிக்கப்பட்டார். விக்கிரவாண்டியில் சீமான் பழைய இடைத்தேர்தலில் 1.5% தான் எடுத்தார். நாங்குநேரில் சீமான் பழைய இடைத்தேர்தலில் 2% தான் எடுத்தார். ஆனால் ஜெனரல் எலெக்ஷன் வரும்போது சீமான் 6.8% வாக்கெடுத்து கமலஹாசனையும் தினகரனையும் மிஞ்சி போனார். இப்போ எடப்பாடியை தாண்டி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் நான் சொல்கிறேன். ஆனால்
பலகீனப்படுத்திடுவார், பெரிய அளவில் பலகீனப்படுத்திடுவார். 20 வரமாட்டார், 5%ஆவது எடப்பாடி வந்து விக்கிரவாண்டியில் நிற்காதனால வன்னியர் வாக்குலையும் 5%ஆவது பாதிக்கப்படுவார் வட தமிழகத்துக்குள்ள. அதே மாதிரி மேற்கு தமிழகத்தில் நிற்காததில் வெள்ளாள கவுண்டர் வாக்கில் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார் எடப்பாடி பழனிசாமி. இதில் ரெண்டுலேயுமே பெரிய லாபம் ஸ்டாலினுக்கு கிடைக்கும். இது பலருக்கு பிடிக்காது, தீல மிதிச்ச மாதிரி அப்பான்னு துடிப்பாங்க. ஆனால் நாம் வந்து சொல்கிறது கரெக்டாக இருக்கணுங்கிறதுக்காக உண்மையை சொல்கிறோம். ஸ்டாலினுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். இதுவரை நாம் ஸ்டாலினை பற்றி பேசினதும் கரெக்டாக தான் வந்தது. இதுலேயும் 70% தாண்டுவார் ஸ்டாலின்ங்கிறத நம்ம சொன்னோம். அதுக்குள்ள காரணம் என்னென்ன ஓட்டு வருங்கிறதெல்லாம் நம்ம சொன்னோம். சீமானுக்கு விழுந்த இந்த 15.8 இந்த வாக்குகள் வந்து சீமானை ஏற்றுக்கொண்ட வாக்குகள். இப்போ எடப்பாடிக்கு ஆட்கள், எடப்பாடிக்கு விசுவாசிகள், கேபி முனுசாமி பதறிட்டார் சீமானை கண்டு. பெரியாருக்கு பாதரத்னா வாங்கி கொடுத்துடலான்னு நினச்சி செங்குந்தர், பறையர், உடையார், அகமுடையார், மீனவர், கிராமணி, வண்ணார், நாவிதர், குயவர் இவங்க சமூக நீதியை சூறையாடலாங்கிறது ஐயா கேபி முனுசாமி ஐயாவோட கணக்கு. திராவிடம் அது இதுன்னு சொல்லி சமூக நீதியை சூறையாடலாங்கிறது ஐயா கேபி முனுசாமிக்கு கணக்கு. அது சீமானை கொஞ்சம் காட்ட மாட்டே பேசினார். ஓகே, அது அவருக்கு உரிமை. அடுத்தால ஐயா செல்லூர் ராஜி அவர் நோட்டாவுக்கு போடுங்கன்னு சொன்னார். அடுத்தால ஜெயக்குமார் ஐயா அவர் வந்து சீமான் இதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது. எப்பா 2 திராவிடத்தையும் அவர் அடிக்கிறாரு. அவர் வந்து கொடநாடு கொலையை பற்றி பேசுகிறாரு. பேசக்கூடாதுன்னு எப்படி இவருக்கு ஜெயக்குமார் சொல்ல முடியும்? நண்பர் தான் அவர். பொள்ளாச்சி பாலியல் இது கேட்குறாரு, என்னன்னு கேட்குறாரு. தூத்துக்குடி துப்பாக்கியோட கேட்குறாரு. ஏன் ஜெயக்குமார் கைதானார், ஏன் மற்ற அமைச்சர்கள் கைது இல்லைன்னு கேட்குறாரு. ஸோ அவர் திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்ங்கிற அந்த சொல்லி தான் அந்த தேர்தல் களத்திலே நிற்கிறாரு. அப்போது விழுந்த ஓட்டு சீமானை ஏற்றுக்கிட்டு விழுந்த ஓட்டு. நீங்கள் சொன்ன ஓட்டு நோட்டாக்கு போட சொல்லிட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் அதிமுக திமுகவோட கூட்டணி வச்சுட்டு ஸ்டாலின் தலைமை, எடப்பாடி, கேபி முனுசாமி அவர் நல்ல பிஸ்னஸ் பண்ணுறார். துறைமுருகன் கூட வாழ்க வளர்க வளர்முடன் வாழ்க என் நண்பர், தொழில் செழிக்க நல்லா இருங்க ஐயா, உங்கள் தொழில் நல்லா வசதியாக இருங்க ஐயா. துறைமுருகன் கூட டையை போட்டு நல்லா தொழில் பண்ணுறார். மருதவளராஜ் தம்பி கூட அதை சொல்லுவாப்புல. அப்போது நீங்கள் வந்து திமுகவோட கூட்டணி வச்சுட்டீங்க அல்லது நோட்டா கூட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. அப்போ சீமானுக்கு விழுந்த ஓட்டில் பங்கு கேட்கறதுக்கு செல்லூர் ராஜுக்கு உரிமை கிடையாது, ஜெயக்குமாருக்கு உரிமை கிடையாது, எடப்பாடிக்கு உரிமை கிடையாது. நான் சொல்கிறேன், நீங்கள் பலகீனம் ஆகிட்டீங்க. சீமான் தினகரனையும் கமலஹாசனையும் பலகீனப்படுத்தின மாதிரி உங்களையும் உங்கள் ஓட்டில் ஒரு 25%ஆவது பலகீனப்படுத்துவார். நீங்கள் 20 எடுத்தவங்க 15க்கு தான் போவீங்க. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, புரிய முடியாது சொல்லணும்னா, அதிமுகவில் பலனில்லாத ஜாதிகள் வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, ஆண்டிப்பண்டாரம், ஜங்கம், யோகீஸ்வரர், இந்த மாதிரி அதிமுகவில் பலனில்லாத ஜாதிகள் ரெட்டலையை புறக்கணிப்பாங்க. அதுபோல அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அந்த உள்ஒதுக்கீட்டில் பறையர்களுக்கும் தேவேந்திர வேளாளர்களுக்கும் எதிராக மூவ் பண்ணதில் சீமான் அவங்களுக்கு 5% வேணும்னு கேட்கும்போது இந்த சமூகங்களும் அதிமுகவை புறக்கணிப்பாங்க. கொஞ்சம் நஞ்சம் போட்ட தேவேந்திர வேளாளர்களும் பறையர்களும் அதிமுக புறக்கணிப்பாங்க. இவங்கெல்லாம் ரெட்டலையை நம்பி ஏமாறதுக்கும் தங்கள் அதிகாரத்தை எடப்பாடி காலிலையும் சிவி சண்முகம் காலிலையும் போடுறதுக்கு தயாரில்லை. புரியும், நான் களத்தில் வந்து வர்றேன், உண்மையை சொல்கிறேன். அப்போது அதிமுக ஓட்டு எப்படி போச்சு? அதிமுகவில் பலனில்லாத ஜாதிகள் ஒரு பகுதி சீமானுக்கு போச்சு, அதிமுகவில் இன்னொரு பகுதி வந்து ஸ்டாலினுக்கு போச்சு. திமுக அதிமுக கூட்டணி தான். அங்கே பெரியாரை மையமாக வச்சு, தந்தை பெரியாரை மையமாக வச்சு கூட்டணி தான் வச்சாங்க. அந்த கூட்டணியை மீறி தான் சீமான் 15 எடுத்திருக்காருன்னா அது தமிழ்நாடு ஃபுல்லாக 15 எடுப்பார். அதுவும் அதிகார பலத்தை மீறி இந்த 15 எடுத்திருப்பாருன்னா 6 எடுத்தவர் ஜென்ரலாக 8 எடுத்தார் ஈரோடு கிழக்கில்னு சொன்னால் 15 எடுத்தவர் 3-1 கூடி 20% சிம்பிளாக தமிழ்நாடு ஃபுல்லாக எடுத்துருவார். இதான் கான்செப்ட். இதில் பலகீனம் அடைய போகிறது அதிமுக தான். என்டிஏயும் பலகீனம் அடையும். என்டிஏ அவங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற நிலைப்பாட்டை விட்டாங்கன்னா அவங்களும் கணிசமாக பலகீனம் அடைவாங்க. இப்போ என்டிஏ ஓட்டில் சீமானுக்கு வந்து ஒரு 8% என்டிஏ ஓட்டில் ஒரு 5% வந்திருக்கும். ஒரு 3% பிறமொழியாளர்கள், அருந்ததியர் சமூக சகோதரர்கள், இவங்க ஓட்டு வந்திருக்கா திமுகவுக்கு தான் போயிருக்கோம். மீதி ஒரு 4-5% வந்திருக்கும். அதிமுக ஓட்டிலையும் ஒரு 4-5%. அதுவும் நான் பெனிஃபிஷரி காஸ்ட். எடப்பாடியை விட்டுக்கிட்டு போடுறாங்க, எடப்பாடியை தூக்கி அடிச்சுட்டு போடுறாங்க. எடப்பாடியும்
எடப்பாடிக்கு ஆட்களான ஜெயக்குமார், KP முனுசாமி, செல்லூர் ராஜு சொன்ன கருத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு நீங்களும் உங்கள் கட்சியும் 2 ஜாதி சமநீதி சூறையாடுறதுக்கு நூற்றுக்கணக்கான கோடியை பார்த்தவன் அடுத்து ஆயிரக்கணக்கான கோடியை பார்த்ததுக்கு எங்கள் ஜாதியெல்லாம் ஏமாளியாக ஓட்டு போடணுமான்னு அந்த பறையர், செங்குந்தர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற அதிமுக ரெட்டையில ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்ட ஜாதிகள் சீமானுக்கு ஓட்டு போடுறாங்க. இந்த ஓட்டை சீமான் தமிழ்நாட்டில் பெரிய அளவில் தட்டி தூக்குவார். ஈரோடு கிழக்கிலே தட்டி தூக்கிட்டாரு. எடப்பாடியை மீறி தான் அந்த ஓட்டு சீமானுக்கு வந்திருக்கு. இல்லை சார், இதை ஏற்றுக்க முடிய மனசு இல்லாமல் தான் பாஜகவும் அதிமுகவும் போட்டியிடாததுனால தான் சீமானுக்கு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ? அப்போ திமுகவும் 56ல இருந்து திமுகவும் 74 பேர் இருக்க. அப்போ நீ சீமானை மட்டுமே பார்த்து வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சிலையும் சொல்லுவியா? 56% தான் திமுக எடுத்திருந்தாங்க. இப்போ 18% கூடி 84 போயிட்டாங்களே, 74 போயிட்டாங்களே. சரி, அதிமுக போட்டியிடல. விக்கிரவாண்டியில் சீமானுக்கு ஓட்டு குடிச்சா? இல்லை. அப்போ விக்கிரவாண்டியில் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி சீமான் எடுக்கல. விக்கிரவாண்டியில் சீமான் எடுத்த ஸ்ட்ராட்டஜி அதிமுக ஆதரவை போய் கேட்டார். ஆமாம், ஆட்களை வச்சு நம்ம ராவணைய நம்ம தம்பி தான், நம்ம சகோதரர் தான், வழக்கறிஞர், திறமையான வழக்கறிஞர், நம்ம சகோதரர். அவர் மூலமாக போய் கேட்டாங்க. எடப்பாடிக்கு வேண்டியவர் தான், சீமானுக்கு விசுவாசமானவர். ஸோ அவர் மூலமாக அந்த ஆதரவை கேட்டாங்க. அடுத்து அந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அடுத்து சீமான் அவங்கள ஆதரித்து பேசினார். விஜயகாந்த் ஆதரித்து பேசியிருக்கேன்னு சொன்னார். அடுத்து விஜயையும் மென்ஷன் பண்ணி பேசினார். அப்போயே நான் சொல்லிட்டேன், விஜய் வெத்து வேட்டு செல்லாத நோட்டுன்னு. விஜய் நான் தெளிவாக சொல்லிட்டேன். இப்போ நான் இதுக்கும் தெளிவாக சொல்கிறேன். விஜய் கள்ளக்குறிச்சி சாராய சபை பார்க்க வந்தார். விக்கிரவாண்டியில் நோட்டாவுக்கு பெரிய ஓட்டு வரும்னு சொன்னார். நோட்டாவுக்கு அவங்க ஆட்கள்லாம் சொன்னாங்க, ஆன்லைன் மெம்பரே விக்கிரவாண்டிக்குள்ளே 40,000 பேர் இருப்பாங்க. ஜான் ஆரோக்கியசாமிக்கு அத்தனையும் ஃப்ராடு, மோசடி ஜான் ஆரோக்கியசாமி. நம்ம ஆதாரத்தோடு சொல்கிறோம். ஜென்ராம் போன்ற சகோதரர்கள் இதை உணரணும். என் நண்பர், நம்ம நாணயம் நேர்மையான ஒரு நண்பர், சிறந்த ஒரு சிந்தனையாளர், ஒரு லெப்டிஸ்ட்டு, அவர் உணரணும். விக்கிரவாண்டியில் 2021 நோட்டாவுக்கு 0.5% வாக்கெடுத்த நோட்டா விக்கிரவாண்டியில் 0.4% வாக்கெடுத்து நோட்டாவுக்கு வாக்கு குறைஞ்சிட்டு. அப்போ விஜய்க்கு என்ன ஓட்டு இருக்கு? பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு இருக்குன்னு அரவிந்த் மிக்க ஜென்ராம் போன்றவர்கள்லாம் கருதலாமா? நீ இன்டெலெக்சுவலி டிஸானஸ்டா அல்லது புரியலையா உங்களுக்கு? லெஸ்ஸின் பாம்டா. லெஸ்ஸின் பாம்டுங்கிற வார்த்தையை கேட்கும்போது கார்த்திகை செல்வன் என் மேலே கோவப்பட்டார். அவர் கோவப்பட்டது நியாயம்தான். நான் இடையில புகுந்து கேட்டிருக்க கூடாது. நான் இதில் கேட்குறேன், லெஸ்ஸின் பாம்டான்னு. அப்போ இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ சீமானுக்கு அங்கே என்ன ஆச்சு விக்கிரவாண்டியில்? இத்தனைக்கும் எலெக்ஷனுக்கு முந்தின நாள் சிவகார்த்திகனும் வந்து பார்த்தாரு. விஜய் நடுநிலைன்னு சொன்னது சிவகார்த்திகனும் வந்து பார்த்தாரு. 1% ஓட்டு தான் விக்கிரவாண்டியில் சீமானுக்கு கூடிச்சு. நின்னது பெருமை. வன்னியருக்கு 10.5 கொடுக்கணும்னு ராமதாஸ் கேட்டு 29% எடுக்கும்போது அதில் பயிர் சொல்ல முடியாமல் எடப்பாடி பழனிசாமியும் CV சண்முகம் ஓடினது அவங்களுக்கு அவமானம், கேவலம். சீமான் நின்று ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தான் கொடுக்கணும், அளந்து கொடுக்கணும், எண்ணி கொடுக்கணும்னு சொன்னது சீமானுக்கு ஒரு தைரியம். அது வந்து வன்னியர்கள் மத்தியில் சீமானுக்கு எடப்பாடி ஓடிட்டாரையா, சீமான் தெளிவாக நிற்கிறாருன்னு அந்த இமேஜ் கூடியிருக்கு, வட தமிழகத்தில் தெரியுது. இது தேர்தலில் 26 எதிரொலிக்கும். ராமதாஸை கண்டு எடப்பாடி பழனிசாமி பின்னங்கால் படையில் கூட ஓடிட்டாரு. சீமான் களத்துக்குள்ள வந்து நின்னாயா, சுத்த வீரையா, எடப்பாடி ஓடிட்டாரையான்னு வன்னியர்கள், பறையர், செங்குந்தர், அகமுடையார், உடையார் போன்ற சமங்கள், கிராமணி சமங்கள்லாம் பேசுகிறாங்க. கிராமணி சமங்கள்லாம் என்கிட்ட பேசுகிறான், நின்னாரியா சீமான், நாங்கள் நின்னாருன்னு பெருமையாக சீமானை சொல்கிறாங்க சார், நீங்கள் கிராமணி சமூகத்தை பற்றி பேசுங்க சார்னு கேட்குறான். எல்லாமே அப்படி தான் இருக்கிறாங்க. இங்கே பூனை கண்ணை மூடிட்டுனா பூலோகம் இருன்றாது. கணட்டு தவளை மாதிரி இல்லாத அரசியலை 4 பேர் பேசிட்டு போனான்னா அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. சீமானுக்கு இது எடப்பாடி பழனிசாமி பலகீனத்தில் பெரிய லாபம் கிடைக்குது. ஸோ நம்ம விக்கிரவாண்டி களத்தை பார்த்தோம். அடுத்து ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளே வாங்க. விஜய் ஒரு ஆளா மதிச்சாரா? இல்லை. விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டு தானே சீமான் ஜான் ஆரோக்கியசாமி விக்கிரவாண்டியில் என்ன நடந்துன்னு சகோதரரே, நண்பரே, உங்களுக்கு தெரியும். என்ன ஆச்சு, என்ன கிழிச்சிங்க விஜய்க்கு செல்வாக்க வச்சு, 40,000 ஆன்லைன் ஓட்டர்ஸை வச்சு என்ன நீங்கள், கொஞ்சம் கஷ்டமான வார்த்தையை சொல்லிடட்டா, என்ன பிடுங்குனீங்க? ஒன்றும் இல்லை. பல நிரூபிக்காத ஒருத்தன் கையில் ஓட்டு வராது. எடப்பாடி இப்போ இதை புரிஞ்சுக்கிட்டாரு. அப்போது விக்கிரவாண்டியில் விஜய் ஒன்றுமே இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் லெஃப்ட் ஹேண்டில் அடித்து காட்டிட்டு போயிட்டாரு. அப்போ ஈரோடு கிழக்கில் மட்டும் விஜய்க்கு என்ன இருக்க போகுது? அதுலேயும் சீமான் வந்து புரிஞ்சுக்கிட்டு விஜயெல்லாம் ஒரு ஆளானி டீல் பண்ணி இந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. விக்கிரவாண்டியில் 1% உயர்ந்தவர் இங்கே வந்து 8-9% உயர்ந்துட்டாருன்னா அவருக்கான ஓட்டு, சீமானுக்கான ஓட்டு, சீமானை நம்பி விழுந்த ஓட்டு, சீமான் தலைமைக்கு விழுந்த ஓட்டு. சரி, ஒவ்வொரு தன்மையும் பார்ப்போம். அதிமுகவை கொடநாடு கொலையிலிருந்து அடித்து தான் அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. பாஜகவை துப்பு சுல்தானை முன்னிறுத்தி தானே அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு.
ஆமாம், அவங்களுக்கு எதிர்ப்பான ஒரு விஷயத்தை பேசி தான் எடுத்திருக்காரு. கண்டிப்பாக திப்பு சுல்தான் நேற்று இவர் ஒரு பிஜேபி செய்தி தொடர்பாளர் இருக்கும்போது நான் அதே சொன்னேன். ஆசீர்வாதம் ஆச்சாரி சகோதரர் இருக்கும்போதே அதை சொன்னேன். திப்பு சுல்தான் நீங்கள் எப்படின்னா அவர் திப்பு சுல்தான் சொல்லி எடுத்தார். பழனி பாபா சொல்லி தானே அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. தடாரகின் பிரச்சாரத்தை பயன்படுத்தான அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. ஹைதே மில்லத் சாஹிப்பை சொல்லி தானே அந்த ஓட்டை எடுத்திருக்கிறாரு. அப்போ சீமானுக்கு நிலைப்பாட்டை ஏற்றுக்கிட்டவங்க தானே அந்த ஓட்டை போட்டிருக்காங்க. ஆனால் சார், குறுக்கிறதுக்கு மன்னிக்கும், காலையிலேருந்து நான் பார்க்கும்போது கடந்த 2024 அந்த குறிப்பிட்ட ஈரோடு கிழக்கு தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 12,000 வாக்குகள் வந்து நாம் தமிழும் பிஜேபியும் எடுத்திருந்தாங்க. அதுதான் இப்போ கன்சாலிடேட் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். இல்லை, அதில் உள்ள அருந்ததிகள் போட்டிருப்பாங்களா, அதில் உள்ள பிறமொழியாளர்கள் போட்டிருப்பாங்களா? இல்லை. விழுந்த ஓட்டு சீமானுக்கு விழுந்த ஓட்டு. அந்த ஓட்டே விழுந்துருச்சோன்னா 18% வாக்கு எடுத்திருக்க என்டிஏ ஓட்டு சீமான் தலைமைக்கு வந்துடும் சொல்லுங்க. அந்த ஈரோடு கிழக்கில் உள்ள ஓட்டு அப்படி வந்துட்டுன்னா எடப்பாடியா என்டிஏல நிற்க முடியல. அப்போ 18% ஓட்டும் சீமானுக்கு வந்துடும். காமராஜ் சொன்ன ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுக அண்ணா திமுக அடித்து பெரியாரையும் பற்றி விமர்சிச்சா அந்த ஓட்டு அப்படியே வந்துடும் சொல்லுவீங்களா? முடியாது, சொல்ல முடியாதுல்ல. 18% ஓட்டில் அண்ணாமலை சொல்கிறது மாதிரி திராவிட கட்சியோட கூட்டணி போனால் பிஜேபி 2% போகும்னு அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாரு. அப்போ எடப்பாடி கூட பாஜக கூட்டணி போச்சுன்னா அந்த ஓட்டில் பெரும்பகுதி சீமானுக்கு வரும். அது காமராஜ் 35 to 40% வாக்கு கோயம்புத்தூரில் 500 ஓட்டில் தோக்கும்போது தமிழக அளவில் வச்சுருந்தாரு. அந்த வாக்காளர்கள் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு அந்த வாக்காளர்கள் குடும்பத்தை சேர்ந்த வாரிசுகள் சீமானையும் ஏற்றுக்கிறாங்க, அண்ணாமலையும் ஏற்றுக்கிறாங்க. சீமானையும் ஏற்றுக்கிறாங்க, அண்ணாமலையும் ஏற்றுக்கிறாங்க. மோடி அண்ணாமலைன்னு எடுத்தது தான் 18, சீமான் மட்டும் எடுத்தது 8. இதில் அண்ணாமலை கோட்டை விட்டாருன்னா அந்த 18 பெரும்பகுதி சீமானுக்கு தான் போகும். அப்போ இன்னைக்கு 8 போச்சுன்னு சொன்னால் அப்படி தான் அர்த்தம். நான் அப்படி நினைக்கல. அருந்ததியர் ஓட்டு அன்று வட இந்தியர் ஓட்டெல்லாம் போயிருக்காது. நான் பூத்து வந்துடும், நான் பூத்தை பார்த்து எல்லாமே சொல்கிறேன். அருந்ததியர் ஓட்டு பரையர் இந்த ஓட்டெல்லாம் சீமான் இவர் ஸ்டாலின் தான் கன்சால்டேட் ஆகும். தமிழ்நாடு ஃபுல்லாக அருந்ததியர் ஓட்டு ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிரும். இவனுக்கு அரசியலே தெரியாது. சும்மா சமூக வலைத்தளங்களில் கோலத்தனமாக ஏதாவது எழுதிட்டு இருப்பாங்க. என்னையும் ஆர்எஸ்எஸ்ன்னு திட்டிகிட்டு இருப்பாங்க. நுணுக்கமான அரசியல் இந்த சகோதரர்களுக்கு தெரியாது. பாவம், அவங்க கலிபிள்ஸ், விவரம் தெரியாதவங்க விட்டுறலாம் அவங்கள. இந்த ஓட்டு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக அருந்ததியர் ஓட்டு ஸ்டாலினுக்கு கன்சால்டேட் ஆகிருக்கும். கொங்கு பெல்ட்லையும் கன்சால்டேட் ஆகிருக்கும். சீமானுக்கு பரையர் தேவேந்திர ஓட்டுலையும் வண்ணார் நாவிதர் செங்குந்தர் போன்ற சமூக ஓட்டுகளையும் ரெட்டேல ஓட்டில் எடப்பாடி ஏற்றுக்கிட முடியாத எடப்பாடியோட அதிமுக பலன் இல்லாத வாக்கள். இவெல்லாம் பெரியார பேசுவான். அதிமுக சமநீதி சூறையாடுது, 2 ஜாதி கட்சி ஆகிட்டுன்னு போகிறது கூட சொல்லதுக்கு முதுகலும் பெற்ற கோலத்தனமான பேர்வழிகளை இவர்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ஸை கண்டு கழிஞ்சிக்கிட்டு பீச்சு அடிச்சுட்டு இருப்பாங்க. என் ஃப்ரெண்டு பிஜே வல்டாரிஸ் கூட அந்த மாதிரி ஒன்று போட்டிருந்தான் நீங்கள் சொன்ன மாதிரி. அப்புறம் ரொம்ப போல்டான தம்பி என் கூட இருப்பான், ரொம்ப போல்டானவன். அவனே இந்த மாதிரி ஒரு இதை வணங்காமுடி தமிழனில் போட்டிருந்தான். என்னோட சகோதரன் ரொம்ப போல்டானவன். அது வேறு விஷயம். நம்ம கூட பெரிய உருத்தான்னு ஒரு சகோதரர். அப்போ இது லாஜிக் இல்லாத ஒரு கருத்து. ஓகே சார், இதை தொடர்ந்து நேற்று என்ன செய்திகள் வெளியே வந்ததுன்னா, இது மாதிரி இரட்டிப்பு வாக்கு விகிதம் வந்து உயர்ந்திருக்கு. இதை வந்து எந்த ஊடகமும் பெருசுப்படுத்தாமல் டெபாசிட் வாங்க முடியாமல் இழந்துருச்சு நாம் தமிழர்ன்றதை தான் பெரும் செய்தியாகவே பரப்புனாங்க. சீமானின் வளர்ச்சியை வந்து காட்ட மறுக்கிறார்களா? ஹரிநாடாரோட நாம் தமிழருக்கு ஓட்டு குறைவுன்னு நாங்குநேர் இடைத்தேர்தல் போது போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. ஹரிநாடாரோட சீமானுக்கு ஓட்டு குறைவுங்கிறது காலையிலேருந்து சாயங்காலம் வரை போட்டாங்களா இல்லையா? அதனால் என்ன ஆயிட்டு, கமல்ஹாசனும் தினகரனும் வீழ்ந்துட்டாங்க. சீமான் 6.8% வாக்கு எடுத்தார் 2021. அதே மாதிரி நீங்கள் என்ன போட்டாலும் களத்தில் நிற்காத என்டிஏக்கு பலகீனம், களத்தில் நிற்காத எடப்பாடி பழனிசாமிக்கு பலகீனம். இது இப்படி ஒன்று இருக்குன்னு மறைச்சிக்கிட்டு ஷாமண்ணன் நினைச்சாலும் மக்கள் மனசில் அது பதியத்தான் செய்யும். ஜென்ராம் நினைச்சாலும் மக்கள் மனசில் பதியத்தான் செய்யும். லட்சுமணன் நினைச்சாலும் மக்கள் மனசில் பதியத்தான் செய்யும். மருத அழகராஜ் நினைச்சாலும் மக்கள் மனசில் பதியத்தான் செய்யும். குபேந்திரன் நினைச்சாலும் மக்கள் மனசில் அது பதியத்தான் செய்யும். பிரிய நினைச்சாலும் மக்கள் மனசில் பதியத்தான் செய்யும். அப்போ மக்கள் என்ன நினைப்பான்? மக்களை நம்பி சீமான் நிற்கிறாரு, அதைத்தான் நினைப்பான். அதனால தான் கரிநாடாரோட குறைஞ்ச ஓட்டு எடுத்த சீமான் 6.8% 2021 எப்படி வந்தார்? மீண்டும் இப்போ சொல்கிறேன், 15%ங்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஆளுங்கட்சி பணபலத்தையும் அதிகாரத்தையும் எடுத்த ஓட்டு. நிச்சயமாக கழிஞ்ச ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 6% எடுத்த சீமான் 8%க்கு போனது மாதிரி இப்போ 15% எடுத்த சீமான் கண்டிப்பாக 1/3 உறுதியாக கூடும். 20%க்கு தெளிவாக தமிழக அளவில் போயிடுவார். இதை எழுதி வச்சுக்கிடுங்க. 234 தொகுதியிலும் கேண்டிடேட் போட்டாருன்னா 20%க்கு தெளிவாக போயிடுவார். இன்னைக்கு அதைத்தான் பண்ணுவார்.
நிற்கிறதுக்கு துணிச்சல் இல்லாத ஒரு எடப்பாடி பழனிசாமின்னு கோலத்தனமாக ஓடிட்டார் எடப்பாடி பழனிசாமின்னு சீமானே எடப்பாடி பழனிசாமியை விட்டு அடிப்பார் பாருங்க அரசியல் ரீதியாக. அதே மாதிரி என்டிஏ நிற்காம போயிட்டாங்கிறத அடிப்பார். அண்ணாமலை அடிக்க விரும்ப மாட்டார். மோடி அமித்ஷாவனை அடிப்பேன், அண்ணாமலை அடிக்க மாட்டேன்னு தான் அவர் சொல்வார். நியமன தலைவர் இவர் ஒற்றை தலைமைங்கிற அந்த பாணியில் தான் அவர் பண்ணுவார். என்றால் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். சீமான் இதை வந்து என்கேஷ் பண்ணுறதுக்கு, இதை மேலும் வளர்த்தெடுத்துட்டு போகிறதுக்கு, இது தனக்கு உழுந்த ஓட்டு, எல்லாத்தையும் மீறி எனக்கு உழுந்த ஓட்டுன்னு தான் இருப்பார். இல்லை சார், நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்லேருந்து கேட்குறேன். ஏன்னா நேற்று பார்க்கும்போது பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் சொல்லுது வந்து இதில் ஈரோடு கிழக்கில் அவங்க பெற்ற வாக்குகள் 2026 தேர்தலெல்லாம் எதிரொலிக்காது, அது எதிர்க்கக்கூடாதுன்னு அவன் கழிஞ்சிட்டு இருக்கிறான். அவன் வயிற்றால போகுது. அதனால சார் அந்த ரீசன் என்ன? சீமான் மேல பொறாமை காழ்ப்புணர்ச்சியில் சொல்றான். லெஸ் இன்பார்ம்டு. வெளியே இப்படி தினகரனையும் கமலஹாசனையும் அடிச்சு தான் சீமான் வந்தாருங்கிறதே ஜென்ராமுக்கு தெரியுமாங்கிற டவுட்டாக இருக்குது, ஷாமுக்கு தெரியுமாங்கிற டவுட்டாக இருக்குது, மணிக்கு தெரியுமாங்கிற டவுட்டாக இருக்குது, பிரியனுக்கு தெரியுமாங்கிற டவுட்டாக இருக்குது. நான் டேட்டாவோட சொல்கிறேன், இவங்க எல்லாம் என் சகோதரர் தான். டேட்டா இல்லாமல் முட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு சொல்லக்கூடாது. அது ஜென்ராமாக இருந்தாலும் சொல்லக்கூடாது. பல நிரூபிக்காத விஜய்க்கு ஓட்டு நோட்டாக போச்சுன்னு ஜென்ராம் சொன்னால் இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டியா, அறியாமையா? அப்போ விக்கிரவாண்டியில் என்னாச்சு? விக்கிரவாண்டியில் கள்ளக்குறிச்சி சாராய சாவை பார்த்ததும் நோட்டாக ஓட்டு குறைஞ்சிருக்க. அப்போ விஜய்க்கு ஓட்டு இல்லைன்னு ஒத்துக்குங்க. விக்கிரவாண்டியிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிரூபிச்சாதான் ஓட்டு. இது கூட தெரியாதவன்லாம் சீமான் மேலே பொறாமையிலையும் காழ்ப்புணர்ச்சியிலையும் பேசிகிட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்ல இவங்களோட அறிவு நாணயம் அவ்வளவுதான். வீரமணி சொல்கிற மாதிரி இன்டெலெக்சுவலி டிஸ்ஆனஸ்ட் பீப்புள். விஜய் நிரூபிக்காதவர் அது எப்படி விஜய்க்கு ஓட்டு? அதான் தெள்ள தெளிவாக விக்கிரவாண்டி இதை வச்சு உங்களை நெத்தியடியாக அடிக்கிறானே, அதுக்கு பிறகும் திருந்துங்க. ஓகே சார், இந்த வாட்டி அந்த வாக்கு சதவீதம் பதிவானது பார்த்தீங்கன்னா கடந்த முறை விட ஒரு 15,000 வாக்குகள் வந்து கம்மியாக இருக்குது. நோட்டாவும் பதிவான வாக்குகளில் ஒரு 4,000 வாக்குகள் வந்து கடந்த முறையை விட அதிகரிச்சிருக்கு. இதெல்லாம் யாருக்கான வாக்குகள் சார்? சீமானை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக எதிர்ப்பு வாக்குகள். இல்லை, இது எந்த கட்சியிலேருந்து கன்சாலிடேட் ஆகிருக்கோன்ற அவங்க வந்து சீமானுக்கு போடாத போது சீமானுக்கு போட்ட வாக்குகள் சீமானை ஏற்றுக்கிட்ட வாக்குகள். சீமானை ஏற்றுக்கிட்டது நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே. ஏடிஎம்கேயில் பலன் இல்லாத, தமிழ்நாடு முழுதும் ஏடிஎம்கேல எந்த பலனும் இல்லாத ஜாதிகளோட வாக்கு. அந்த வாக்கை எடுத்து தான் சீமான் 20% மேலே 26 வரப்போகிறார். ஆனால் தாவேக்கவனரும் பலர் வந்து இந்த விஷயத்தில் கட்சி தேர்தல் காலத்துக்கே இன்னும் அவங்க வரல, அவங்க வந்து நாம் தமிழர் வந்து விமர்சிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களே சார், இது ஏற்றுக்கும்படியாக இருக்கா சார்? அது விஜயே சீமான் லீடர்ஷிப்பை நாளைக்கு ஏற்றுட்டு போகிற வாய்ப்பு இருக்குது. தெருவில் இருக்கக்கூடிய இந்த குப்பஞ்சுப்பனை பற்றியெல்லாம் மதிக்காதீங்க. இவனை விஜயை வச்சு ஏதோ பப்ளிசிட்டி தேடக்கூடிய ஒரு வேறு எதுவுமே ஸ்டாண்டிங் இல்லாமல் விஜயை வச்சு ஒரு விளம்பர வெளிச்சம் தேடக்கூடிய சாதாரண ஜீவிகள் விஜயே சீமானை நாளைக்கு ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜானாரகிசாமி அதற்கான வேலையை செய்திருவார். இதனால் இந்த பதர்களை பற்றி பேசாதீங்க, விடுங்க. ஏற்றுக்க வாய்ப்பு இருக்குன்னு கூட்டணி அமையும் சொல்கிறீங்களா? அது நீ பொறுத்திருந்து பாரு, அது நான் சொன்ன அர்த்தம் இருக்கும். ஓகே சார், பல்வேறு தடைகளை மீறி தான் இந்த தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் சாதித்து காட்டியிருக்காரு. இது வந்து 2026 தேர்தலில் எந்த அளவுக்கு அவருக்கு எதிரொலிக்கும் சார்? கண்டிப்பாக 20% மேலே 2026 திமுக வேண்டாம், அண்ணா திமுக வேண்டான்னு அடிச்சுன்னா, அதுவும் இன்னைக்கு பஞ்சமர்நில மீட்பு வந்துட்டார். காஸ்ட் கன்சல்டேஷனுக்கு போகிறார் சீமான். வண்ணார் நாவிதர் குயர் போன்ற எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட ஜாதிகள், பறையர் தேவேந்திர குல வேளாளர் போன்ற எடப்பாடியால் பாதிக்கப்பட்ட ஜாதிகள், எடப்பாடியோட அரசியலால் எவ்வித நன்மையும் இல்லாத ஜாதிகள்லாம் சீமான் பண்ணாடி தடர்லாங்க, தரடுவாங்க. 20% இவர் ஏறும் பட்சத்தில் இறுதியாக அந்த கேள்வியோட முடிச்சிடலாம் சார். 20% வந்து நாம் தமிழர் ஏறும் பட்சத்தில் எந்த கட்சிகளோட வாக்குகள் வந்து? என்டிஏ வாக்கும் அதிமுக வாக்கும் தான் பாதிக்கும். ஸ்டாலினுக்கு ப்ளஸ் தான். 7% அவர்கள் வாக்குகள் வந்து ஸ்டாலினுக்கு ப்ளஸ் தான். ஸ்டாலினை பெருசாக பாதிக்காது. ஓகே சார், ஸ்டாலினை பாதிப்பு குறைவாக தான் இருக்கும். பல்வேறு கேள்விகள் தெளிவாக இருக்கும். நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. அரசியல் கருதனுடன் இணைந்தீர்கள். அரசியல் கருத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.